சாது என்பவன் யார்? உயர்ந்த நிலையிலுள்ளவன் முதற்கொண்டு புழுக்கள் போன்ற கடைநிலை உயிர்களிடத்திலும் கூட உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருப்பவனே உண்மையான சாது. அவன் எப்போதும் இன்பம் துன்பம், நண்பன் பகைவன், போகம் ரோகம் இவைகளை சமமான மனநிலையில் பார்க்கின்றான். மனிதனின் உண்மையான லட்சியம் மோட்சமே ஆகும். மற்ற அனைத்துமே பயனற்றவையே. மோட்சமென்றால் சொர்க்கம் அல்ல, வேறு உலகங்களும் அல்ல. அது சூட்சமமானது. அது கண்ணுக்கு தென்படாத பிரபஞ்சத்தின் உற்பத்தி மையம். அதுவே சுத்த சைதன்யமும் அழிவற்ற நிலையும் ஆகும். சிறந்த மார்க்கம் என்பது பிரம்மத்தை கண்டறிவதே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இன்ப துன்பங்களை பற்றி கவலை கொள்ளாமல் மோட்சத்தை அடைய விரும்புங்கள். அதுவே உண்மையான ஞானம் ஆகும். தத்துவங்களை கற்று விவாதங்களில் பிறரை ஏளனம் செய்து தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது விவேகமாகாது. அவர்கள் விவேகிகளும் அல்லர். அவர்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பதே ஞானத்தை அடையும் வழி. வைராக்கியம் என்பது என்ன? இந்த உலக செல்வங்களையோ மறு உலக செல்வங்களையோ வேறு எந்த ஒரு சிறந்த பொருளையும் சிந்திக்காது இருப்பதே வைராக்கியம். பிறருக்கு தர்மம் செய்யும் போது கோபம் கொள்ளாதீர்கள். கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். நாம் கொடுக்கின்ற தர்மம் போதாது என்று ஒருவேளை அவர்கள் மீண்டும் கேட்டால் சாந்தமான வார்த்தைகளை கூறி அவர்களை அனுப்பி வையுங்கள். அதுவே சிறந்த தர்மமாகும். ஒருவரது பாதங்களை பிடிப்பது மட்டும் சேவையல்ல. தனது உடல் உள்ளம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதே உண்மையான சேவை. குரு சேவை என்பது என்ன? குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்துவிட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகிறது. அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கிறேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை. கடவுளும் சேவையும் அதுவே.